அண்மை செய்தி. சேலம் மாவட்டம் எடப்பாடியில் சாதி மறுப்பு திருமணம் செய்ததால் கடத்தப்பட்ட இளம்பெண் தற்போது மீட்கப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சிலம்பரசன். சிலம்பரசன், வணக்கம். விரிவான விவரங்கள் என்ன? வணக்கம். சேலத்தில் நேற்று இந்த காதல் திருமணம் இருவேறு சமூகத்தில் மாற்று சமுதாயத்தை சேர்ந்த பெண் திருமணம் செய்திருந்த நிலையில் தற்போது பெற்றோர்கள் கட்சி முனையில் நேற்று கடத்தி சென்றிருந்தனர். தற்போது அவர்களை மீட்டு எடப்பாடி காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் எடப்பாடியை அடுத்து செட்டுமாங்குறிச்சியை சேர்ந்தவர் ஏழுமலை. இவருடைய மகன் தனுஷ்கண்டன். இவர் டிப்ளமா படித்துவிட்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பகுதியில் பணியில் இருந்த பொழுது பெண்ணாகரம் பகுதியை சேர்ந்த தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் பகுதியை சேர்ந்த ரோசினி என்பவரை தன் 2 வருடங்களாக காதலித்துள்ளார். தற்போது அவருடைய காதல் குடும்பத்தினருக்கு தெரிய வந்த நிலையில் இருவரும் இருவேறு சமூகத்தினர் என்பதால் பெண் வீட்டார் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதனில் கடந்த 7 மாதத்துக்கு முன்பு கடந்த 2024ஆம் ஆண்டு அவர்கள் காதல் திருமணம் செய்து கொண்டு சேலம் மாவட்டம் எடப்பாடி செட்டுமாங்குறிச்சி பகுதியில் வசித்து வந்த நிலையில் நேற்று பெண்ணாகரம் பகுதியை சேர்ந்த ரோசினியின் தந்தை மற்றும் அவருடைய தாய்மாமன் நேரத்தில் பட்டா கத்தியுடன் அதிரடியாக வீட்டுக்குள் புகுந்து அந்த பெண்ணை கடத்தி சென்றனர். குறிப்பாக அருகே இருந்தவர்கள் பட்டா கத்தியுடன் மிரட்டும் சிசிடிவி வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் எடப்பாடி காவல் நிலையத்தில் தன்னுடைய மனைவியை கடத்தி சென்று விட்டதாக தனுஷ்கண்ணன் கொடுத்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் விடிய சோதனை மேற்கொண்டனர். குறிப்பாக அவர்கள் காரில் கூட பதிவுகளை உடைத்து வந்து அடையாளம் தெரியாத வகையில் சென்றிருந்த நிலையில் காவல்துறையினர் தொடர்ந்து ஒவ்வொரு பகுதியில் இந்த சிசிடிவி காட்சிகளையும் ஆய்வு மேற்கொண்டு அவர்கள் கடத்தி சென்றவர்களை தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் பகுதியில் மீட்டு வந்து தற்போது எடப்பாடி காவல் நிலையத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக ரோசினியின் பெற்றோர்கள் அதே போன்ற தாய்மாமன் ஆகியோரை தற்போது எடப்பாடி காவல்துறை கைது செய்து அழைத்து வந்துள்ளனர். தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த பட்டா கத்தியுடன் இந்த ரவுடிகள் யார் என்பது குறித்தும் தற்போது இந்த எடப்பாடி காவல்துறை தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இருவேறு சமூகத்தில் மாற்று சமுதாயத்தில் திருமணம் செய்து கொண்ட பெண்ணை தந்தையே கத்தி அருவாள் முன்னிலையில் கடத்தி சென்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்திய நிலையில் தற்போது அவர்களை கைது செய்து எடப்பாடி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சிலம்பரசன்.